மாட்டிக்கிட்டியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி செவரேறி குதிப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் உன்னை உஷாரா ஃபாலோ பண்ணின்னு இருந்தேன். ஆமா, இது எஸ்தரம்மா வீடாச்சே. அப்போ எஸ்தரம்மா பொண்ணு ஜெனிஃபர் தான் ஆளா? மெதுவா பேசணுமா? நாட்டுல குடிகாரனுங்க எவன்டா மெதுவா பேசுறான்? நம்ம பேசுறத அடுத்தவனுக்கு கேக்குதான்னு அவனுக்கு டவுட்டு. அதான் சவுண்டா பேசுறானுங்க. அப்புறம் நம்ம பேசணுமா இல்லையான்னு ஒரு டவுட்டு. அதான் பேசுனதே திரும்ப பேசுறானுங்க. அப்புறம் நம்ம பேசணுமா இல்லையான்னு ஒரு டவுட்டு. அதான் பேசுனதே திரும்ப நானே திரும்ப பேசுறேன்ல. நாயை அவுத்து விட்டுருப்பாங்க, சத்தம் கேட்டு வந்துட போதுரா. நான் அடிச்சிருக்க மப்புக்கு பேயே வந்தாலும் பிரச்சனை இல்ல. சீப் வெட்டி வச்சிருக்கிறியா? உங்ககிட்டதான் எந்த நல்ல பழக்கமும் இல்லையா? தீப்பெட்டி கேக்குறது ஒரு தப்பா? ஆமா, நைட் ஷோ சினிமாக்கு வந்திருக்க, இன்டர்வியூல தீப்பெட்டி கேட்கறதுக்கு. சினிமா தேட்டர் என்னடா? பெட்ரோல் பங்க்ல நான் தீப்பெட்டி கேட்பேன். பத்த வைக்க முடியாதா மச்சான்? இந்த பொண்ணு என்னடா மச்சான், வால் தனியா தானே தூங்கிட்டு இருக்க, போய் எழுப்பி ஐ லவ் யூன்ற மேட்டர் டக்குன்னு சொல்லிடு. தூங்குறவங்களை எழுப்புறது பாவம்டா. இன்னது தூங்குறவங்களை எழுப்புறது பாவமா? நைட் ஆனா பொண்ணுங்க தூங்குவாங்கன்றது நீ இங்க வரும்போது உனக்கு தெரியாதா? உன்ன சொல்லியும் தப்பு இல்ல. இப்பெல்லாம் பொண்ணுங்க காலேஜ் ஆபீஸ்னு போயிட்டு வந்துட்டாளுங்கண்ணா, ஃபுல் கட்டு கட்டிட்டு 8-9 மணிக்கு தூங்கிட்டு அப்புறம் கையில செல்போன் எடுத்தாலும் வச்சுக்க 12-1 மணி வரைக்கும் எவனாவது ஒரு இழிச்சுவானுக்கு SMS அனுப்பினே இருப்பாளுங்க. பதிலுக்கு அவனே SMS அனுப்புவான். அப்ப கூட இவ்வளவு சும்மாவாவது புரியாத மாதிரி மிஸ்கால் கொடுப்பாளுங்க. அவனால அடிச்சு போன் பண்ணி ரீசார்ஜ் தீந்து பேட்டரி காலி ஆகி அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவர் இவ்வளவு தூங்கிடுவாளுங்க. ஆனா அவன் தூங்குவானா? கடைசியா என்னடா பேசணும் கன்ஃபியூஸ் ஆகி அடிச்ச மொபைல் இறங்கி எங்கடா பிளாக்ல சரக்கு கிடைக்கிற நாயா பேயா அலைவான். ஆனா எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சு. எண்ணி 4 நாள் டைம் எல்லா பொண்ணுங்க செல்போனையும் சரண்டர் பண்ண சொல்லி சட்டம் போட்டுருவேன். அப்ப பசங்க செல்போன், பொண்ணுங்களே போன சரண்டர் பண்ணிட்டா பசங்களே எதுக்கு போனு? பேட்டரி கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு உள்ள தீ குச்ச போட்டு வச்ச விட்டா யூஸ் பண்ண வேண்டியதான். பாரு லுங்கிய தோச்சு 48 நாள் ஆச்சு. டேய், அப்ப நாய் மயக்கம் போட்டுச்சா? சான்ஸே இல்ல, நாய் செத்துருச்சு. டாமி, ஐயோ நாய்க்காரங்க. வீட்டுக்காரங்கடா. என்னது வீட்டுக்காரங்களா? தூக்குடா, தூக்கி மாட்டு. வாடா ரைட்டு. இது அரியோட ஆளாச்சே. ஊருக்கு போதோ? எந்த ஊருக்கு போகுது? உள்ளூர் மாப்பிள்ளைக்கு கொடுத்துருந்தா தினமும் வந்து உன்னை பார்த்துக்குவேன். ஊட்டி எங்க இருக்கு, கன்னியாகுமரி எங்க இருக்கு? அடிக்கடி வர முடியுமா? ஏதோ இன்னும் கொஞ்ச காலம் அப்புறம். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது தாத்தா. சந்தோஷமா இருக்கியா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன் தாத்தா. ஓ, கன்னியாகுமரி டு கோயம்புத்தூர் போதா? ஐயோ, இவனா டிரைவர்? கொம்பு இல்லாத காண்டாமிருக மாதிரி இருக்கான். பெரிய தபேலா வித்வான் தட்டி பாக்குறாரு. இவனை மடக்கி போட்டோம் பஸ் எடுக்க முடியாது. அருகிட்ட போய் வால் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கலான்ற மேட்டரை டக்குன்னு சொல்லிடலாம். டேய் மலைச்சாமி, டேய் மலைச்சாமி, நெத்திக்கு நான் பாலிசா போறேன், ஏந்துடுறான். இங்க பார், மூஞ்சே தெரியல. டேய் இப்படி கூட என்ன சண்டை போட்டு இருக்க? டேய் என்னடா திறந்த பாட்டே திருப்பி திறந்துட்டு இருக்க? ஆமா டைம் ஆச்சே, இன்னும் பஸ் எடுக்கலையா? முடியலப்பா, முடியல. யூரின் போலாம்னு. ஏண்டா இதுவாடா யூரின்? இந்தா இதையும் சேர்த்து. இது கரெக்ட். யூரின் போலாம்னு ஒதுங்கின. நீ பாட்டில கொடுத்து மூடி சுத்திருச்சு, திறந்து விடுன்னு சொன்ன.
இப்ப முழுசா சுத்திருச்சப்பா. சுத்திருச்சா? ஆ. ஆமா, லோடானா வண்டி எடுத்துருன்னு சொன்னீங்க. இதுக்கு மேலேயுமா லோட் ஆகணும்? உன்னை கையெழுத்து கும்பிடுறேன்ப்பா. போதும்பா, இந்த லோனே போதும்பா. ஆமா, இப்ப நான் எங்க இருக்கிறேன்? ஜெய்ப்பூர் பேலஸ்ல இருக்க. ஏடா, எங்க குடிச்சு அங்க தாண்டா இருப்ப. என்ன சொன்ன? மலைச்சாமி டிரைவர் சீட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன். விசில் கிடு. யார் ஏமாத்த பாக்குற? இது ஸ்டாப் பண்றதுக்கு விசில், ஸ்டார்ட் பண்றதுக்கு டபுள் விசில் கொடு. டியூட்டில ரொம்ப தெளிவா இருக்கானே. பாத்ரா, இவன் யாரா அடிச்சு வந்து ஆட்டோ அமிக்கின்னு போறான்? டேய், என் காலையாடா மிதிச்ச? ஆக்சிலேட்டர் போட்டேன். இப்படியே ஆக்சிடென்ட் கொடுத்துட்டு போ, கோயம்புத்தூர் வந்துரும். அதை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ பாத்துக்குவ, ஆனா உன்னை யார் பாத்துக்குவாங்க? அது நானே பாத்துக்குவேன். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். யாராவரை வந்தா என்ன எழுப்பி விடு. ஃபியூச்சர்ல ஒரு கலக்கு கலக்குவேன்னு நினைச்சேன். பொழுது விடிஞ்சா சாயத்தை கலக்கிறதும், பொழுது போனா சரக்க கலக்கிறதுமே என் பொழப்பா போச்சு. கை பேசுது தம்பி. இங்கிலீஷ்ல பேசுதா இல்ல ஹிந்தில பேசுதா? நான் அசிங்கமா பேசுறதுக்குள்ள எந்திரிச்சு போயிடுறா. 1 மணி நேரமா ஒரு வரைஞ்சு வச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு ஆர்ட்டா? கூலிய குறைக்கிறதுக்காக கூச்சமே இல்லாம போய் சொல்றான் பாருப்பா. ஏதோ பேர் எழுதணும்னு சொன்னீங்களே, என்ன பேருண்ணா? ஜெனிஃபர். என்ன மச்சான், ஜெனிஃபர்ன்ற பேரை கேட்ட உடனே கடலோர கவிதைகள் சின்னப்ப தாஸ் மாதிரி சிலுத்துகிற? பாபா டேவிட், என்ன இவ்வளவு தூரம்? வா டேவிட், வீட்டுல தங்கச்சி சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. 4 மணிக்கு வந்துடுறேன்ப்பா. வீட்டுல கொஞ்சம் பெயிண்டிங் வேலை இருக்கு, அதான் ஒரு பெயிண்டர் கூட்டு போலான்னு வந்தேன். ஹரி, இது டேவிட், நமக்கு ரொம்ப வேண்டிய பையன். பெயிண்டிங் வேலை ஏதோ வீட்டுல இருக்கான், போய் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கேயே நிறைய போட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு. வீட்டுக்குலாம் போய் நான் வேணா அடிக்கிறேன். டேய், அவர் என்ன ஆணி அடிக்க ஆள் கூப்பிடுறாரு? என்ன சாணி அடிக்க ஆள் கூப்பிடுறாரு? நீ அடிச்சா அப்படித்தான்டா இருக்கும். பருப்பு வேற அளவுக்கு வேலை வாங்க. சாயங்காலம் நாய்க்கு ஊத்துற மாதிரி இவளுண்டு கஞ்சி ஊத்து. இப்படி சைடுல பெயிண்ட் அடிச்சாவது பிரியாணி வாங்கி சாப்பிடலாம்னு ஆசைப்படுறேன். விட மாட்டியே. கழுவி ஊத்துறேன், இதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். நல்ல பெயிண்டரா நானே வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க அண்ணே. பெயிண்டருக்கு வீடு தெரியும்ல? என்ன டேவிட், சர்ச்சில இருந்து நேரா போனா மெயின் ரோடு வரும். அதுல 3வது ரைட்ல 6ஆம் நம்பர் வீடு. எஸ்திரமா வீடு எதுன்னு கேட்டா யாரு வேணா சொல்லுவாங்களே. நானே போயிட்டு வந்துடுறேங்க. ஏப்பா, இப்பதான் இங்க ஏகப்பட்ட வேலை இருக்குன்னா? இல்ல, தேடி வந்த கஸ்டமர் திரும்பி போனார்னா உங்களுக்கு தானே கெட்ட பேரு. நீ தொழில்காரையா? முதல்ல போக மாட்டேன்னா அட்ரஸ கேட்ட உடனே அலர் அடிச்சுட்டு போறான். உன்னை பார்த்தா பெயிண்ட் பண்ண வந்தவ மாதிரி தெரியலையே. ஏண்டா, பெயிண்ட் பண்ண வந்தவன் பிரஷையே மறந்து வச்சுட்டு வந்திருக்க. எப்படி விரல்ல தொட்டு பூசலான்னா? விரல்ல தொட்டு பூசுதுன்னா விபூதியா இல்ல நாமமா? புடி. ஏதோ பிளானிங்ல இருப்பானுங்க போல் இருக்கு. ஆன்ட்டி, இங்க இவ்வளவு நேரமா ஹார்ட் ஒர்க் பண்றமே, டீ குடுக்க கூடாதா? மச்சான், இந்த மாதிரி பெரிய இடத்துல கேட்டதாண்டா கொடுப்பாங்க. ஏங்க, டீனா டீயே தான் கொடுக்கணும்ன்றது இல்ல. பூஸ்ட், போன்விட்டா, பீர், மோரு இப்படி எது கொடுத்தாலும் ஓகே. ஏமா, டீ போட்டு எடுத்துட்டு வா. பாத்தியா, நல்ல வேலை. போன்விட்டா கேட்டதுக்கே அந்த அம்மா டீ தான் சொல்லுது. நம்ம வெறும் டீ கேட்டு இருந்தோம், பச்சை தண்ணி தான் கிடைச்சிருக்கோம். இப்போ அந்த போட் எமரி பேப்பர் வச்சு தேய்ப்போ. டேய்,
யார பார்த்து உப்பு காகிதம் போட்டு தேயின்ற? நான் என்ன அப்ரெண்டிஸா? ஐ அம் காலேஜ் ஆஃப் ஃபைனல் ஆர்ட்ஸ். என்னது ஃபைனல் ஆர்ட்ஸ்? Yeah. அது ஃபைன் ஆர்ட்ஸ். படிச்சிருப்பான் போல் இருக்க. ஏமா வேலைக்காரி இல்லையா? நீ எடுத்துட்டு வர. எல்லாருக்கும் கொடுமா. உள்ள ஆள் இருக்காங்களா இல்ல நம்ம சும்மா டீன்னு கத்துச்சா? வந்துட்டேங்க. டீல சக்கரை போடலடா. என்னது சக்கரை போடலையா? ஏற்கனவே பாயாசம் மாதிரி இருக்கு. குடிச்சதை எங்கடா வாந்தி எடுக்கலான்னு இடம் பாத்துட்டு இருக்க. ப்ளீஸ் கொஞ்சம் கேளுடா. ஏதோ பிளானிங்லயே இருப்பானுங்க போல் இருக்க. டேய் டீ கேட்டதே லொல்லு. இதுல சக்கரை கம்மி உப்பு கம்மின்னு சொன்னோன்னு வச்சுக்க, கட்டி வச்சிருக்காங்களே நாய், அதை ஊத்து மேல விட்டுருவாளுங்க. ப்ளீஸ்ரா கேளுடா. கேக்குறேன் இரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உப்பு கிடைக்குமா? இது சக்கரை கிடைக்குமா? டீல சக்கரை கம்மியா இருக்கு. ஜெனிஃபர் கொஞ்சம் சுகர் எடுத்துட்டு வாமா. கொடுங்கம்மா, நான் எடுத்துட்டு போறேன். ஏண்டா டீயே குடிச்சு முடிச்சுட்ட, அப்புறம் அதுக்கு சக்கரை வாங்கி வாயில கொட்டிக்குவியா? என்னமோ பண்ணுங்கடா. நீங்க சக்கரை கேட்டீங்களா சார்? அந்த சார் கேட்டாருங்க மேடம். என்னாச்சு? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? சரி, நான் போய் ஒரு தம்மு போட்டு வந்துடுறேன். நீ பாயாசத்தை குடி. டேய், நீ தரையில நிக்கிற போட்டுக்கு தான் பெயிண்ட் அடிச்சா இல்ல தண்ணிக்குள்ள நிக்கிற போட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா? இப்படி தொப்பலாம் நினைச்சிருக்க. ஏதோ பிளானிங்ல இருப்பானுங்க போல் இருக்கு. சளி புடிச்சா நம்ம கைவசம் நல்ல மருந்து இருக்கு. சொன்னா எவன் கேக்குறான்? இங்க பாருங்க, கோட்டர் ரம்மு, கொஞ்சம் வெந்நீர், கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுங்க, ஜலதோஷம் மட்டும் இல்ல நாகதோஷம் செவ்வாதோஷம் கூட போயிடும். அதை விட்டுட்டு ஆவி பிடிக்கிறேன் பேய் பிடிக்கிறேன்ட்டு. அரே, உடம்புக்கு முடியல, வீட்டுல சமைக்கல. நாயர் பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு இன்னைக்கு சீரு. 2 பேரும் போய் இந்த 200 ரூபாய் மொய்ய வச்சுட்டு சாப்பிட்டு வந்துருங்க. எது? நாயர் பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு 200 ரூபாய் மொய் செய்யறியா? நான் வயசுக்கு வந்ததுக்கு ஒரு முண்டா பனினாவது எடுத்து கொடுத்தியா? அது என்ன பசங்க வயசுக்கு வரானுங்களா இல்லையான்னு எவனுமே கண்டுக்கிறது இல்ல. இந்த பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா மட்டும் புதுசா போடவ பவுடர் டப்பா போட்டு அது இதுன்னு வாங்கி தரீங்க. என்னையா நியாயம் இது? அரே, நீ மட்டும் போயிட்டு வந்துரு. இவன் ரொம்ப லாஜிக் பேசுறான். அவனுக்கு பட்னி பட்னியா? விடுங்க மாமா, விடுங்க மாமா. போடா, எங்களுக்கு தெரியாதா ட்ரீட்மெண்ட்? பெரிய மோகன்லால் நினைப்பு. எப்ப பார்த்தாலும் மலையாள படம், மலையாள பாட்டு, கஞ்சி வெல்லம், கப்ப கிழங்கு, தாடி, நெத்தில சந்தனம், கதகளி மட்டும்தான் அல்ல. ஒருவேளை நீ மலையாள சேச்சிய உசார் பண்றியா என்ன? அதே ഞാനൊരു കുട്ടിയെ പ്രേമിച്ചു. பன்னி குட்டியா கண்ணு குட்டியா? പെൺകുട്ടി. ഞാൻ അവളെ പ്രേമിച്ചു. പക്ഷേ அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. உன்னை எவன் லவ் பண்ணுவா? நீயே சோலோவா லவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ലവ് എന്നടാ സോളോ ഗ്രൂപ്പിന്. സെമ്മിയും ശീലാവും മധുവും പോൽ ഞാനും അവളും മാനസമൈനീ വരൂ மதுரம். என்ன தெரியல? அதெல்லாம் வராது. ரிஸ்க் எடுத்து கூப்பிடாத. மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்க போறன்றத மட்டும் ஃபீல் பண்ணு. நான் பண்றேன்,
நீ மீன் மார்க்கெட்டுக்கு போய் 1 கிலோ ஷீலா மீன் வாங்கிட்டு வா. என்னது நான் மீன் மார்க்கெட்டுக்கு போகணுமா? ஒரு போட் ஒர்க் ஷாப் ஓனரை பார்த்து. யாரு நீ ஓனரா? ஓனர்னா ஓனரோட தூரத்து சொந்தம். என்ன போய் மீன் வாங்கிட்டு வா, கருவாடு வாங்கிட்டு வான்றியே. இதெல்லாம் இந்த ஏரியா பிகருங்க பார்த்தாலுங்கன்னா என் இமேஜ் என்ன ஆகுது? இமேஜ் ஓகேது எனக்கு தெரியும்டா. போன வாரம் அந்த நர்கீஸ் வீட்டுக்கு போய் மூளைக்கு ஒட்டரை அடிச்சு சுண்ணாம்பு வேற அடிச்சு கொடுத்தியாமே, அத கூட ஒரு ப்ரொபஷன் சொல்லலாம். ஆத்தா பொண்ணு 2 பேர்த்தினுடைய சுடிதாரு பாவாடை மற்ற அந்த துணிகளை எல்லாம் எடுத்து துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி கொடுத்தியாமே. தெரிஞ்சு போச்சா? என்னடா தெரியுது? துணியை தானே வீட்டுக்குள்ள கசக்கி இருக்க, காய போட்டது வெளியில போட்டிருக்க, ஊரே நின்று வேடிக்கை பார்த்திருக்க. அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஃபீவர்னாங்க. ஒருவேளை சிக்கன் குனியாவா இருக்குமோ நானே ஃபீல் பண்ணி சின்ன ஹெல்ப் பண்ண. என்னதான் ஃபீவரா இருந்தாலும் இது ரொம்ப ஓவரு. அந்த துபாயில் இருக்கானே சுரேஷ், அவன் முன்னாடிக்கு உதவி பண்ற டெய்லி போய் அவளுக்கு சப்பாத்திக்கு மாவு பசங்க தெரியாம. இந்த விஷயம் கறிக்கடை வச்சிருக்கானே அவன் தம்பி குமார், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. 3 நாளா கறி வெட்டுற கத்தியோட உன்னை வெட்ட அலைஞ்சிட்டு இருக்கான், ஜாக்கிரதையா. என்னது தேடிக்கிட்டு இருக்கானா? இத ஏன் நீ முதல்ல சொல்ல அவன? ஏய் எதுக்கு இப்ப சட்டை கல்ற? அவன் கூட சண்டைக்கு போறியா? ஒரு வாரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்ல. அதுதானே. ஏண்டா நீ ஒர்க் ஷாப்புக்கு வரல? இன்னைக்கு எனக்கு பாடி கண்டிஷன் சரியில்லை. ஏன் வெளியே வந்து வெட்டு வாங்குறது? எஸ்கியூஸ் மீ சார். எஸ். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணா. சரி, இங்க ஃபோன் எங்க இருக்கு? டெலிபோன் ஆபீஸ்ல இருக்கு. சார் விளையாடாதீங்க, சீரியஸ் டேட்டிங் மேட்டர். நீ தான் விளையாடுற, சீரியஸ் டெத் மேட்டர் ஆயிரும், மரியாதை ஓடி போயிரு. எஸ்டி புத்தி கிடையாது. அப்போ எஸ்டிடி ஐஎஸ்டி பி1 போர்டு போட்டுருக்க. போர்டு போட்டுருந்தா உள்ள போயிருவியா? போமே. அப்ப மார்ச் 1 போர்டு போட்டுருந்தா உள்ள போய் படுத்துக்குவியா? அனாதை பணம்னு அடக்கம் பண்ணிடுவாங்கடா, அறிவட்ட முண்டம். இந்த லேடிஸ் ஹாஸ்டல்னு போர்டு வச்சிருக்கேன், அதுக்காக ஃபிகர் கேட்பியாங்கிட்ட. கேட்டாலும் கேட்பேன். நான் பேத்தாலும் பேப்பேன். லேகிய வைக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. ஆமா, இதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நீ என்னடா பண்ணுவ? ஏதாவது பண்ண முடியுமா உன்னால? பண்ண முடியுமா? இந்த பக்கம் பார்த்தோம் கொன்றுவோம் கொண்டு. டேய் என்னடா பிரச்சனைங்க? இதே வேலையா போச்சு உனக்கு? இங்க பார், எழுதி வச்சிருக்கிற போர்டை காய வைக்கிறது தனியா ஒரு குடோன். அப்படி வர்றவன்லாம் ஒரு கடன் நினைச்சிட்டு நீ இம்சப்படுத்துறான். போதும் நமக்கு குடோன் வரையா? சரி, பேங்க் மேனேஜரை பார்க்க சைக்கிள்ல போனேன், இப்போ நடந்து வர்றேன். இப்போ பேங்க்ல சைக்கிள் எல்லாம் அடமானம் வாங்க ஆரம்பிச்சாங்களா? இல்லடா, அது ஒரு கொடிக்கு சைக்கிள் தந்தேன்னு சொன்னா மரம் மட்டைக்கெல்லாம் சைக்கிள் தர லூசா நீம்பா. யோ, வாடகைக்கு சைக்கிள் எடுத்தா அதை உடனுங்கிற எண்ணம் வேணும், இல்ல வாடகையாவது கொடுக்கணும். எடுத்து 36 மணி நேரம் முழுசாச்சு. அப்படி ஒண்ணு இருந்ததே காணோம். எங்கே போச்சேன் சைக்கிள்? அதிகமா பேசாத. சைக்கிள் வாடகைக்கு எடுக்கும்போது என்னடா சொன்னா? விடும்போது வாடகை தருவேன்னு சொன்னேன். அதேதான், சைக்கிளை விடும்போது தருவோம். எப்ப விடுவீங்க? தரும்போது விடுவோம். எப்ப தருவீங்க? விடும்போது தருவோம். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. சைக்கிளை விடும்போது கொடி அறுந்துடக்கூடாதுன்னு தான் விட்டுட்டு போறீங்கன்னு நினைச்சேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசும்போது தான் தெரிஞ்சது எதுக்காக சைக்கிளை விட்டுட்டு போனீங்கன்னு. அதுவும் வாடகை சைக்கிளை. ஹலோ டேய், போறவளுக்கு ஏன்டா போன் பண்ணிட்டு இருக்க? என்னடா அவ கொடி மரம் மட்டைங்கிற? இதான் அன்னைக்கு நீ வாச்ச வானில இருக்கியா? சைக்கிள் அந்த பொண்ணு மேல அடிச்சதுல கொடி சைக்கிள் மேல விழுந்துருச்சு. சைக்கிள் எடுத்தா கொடி அறுந்துரும் தான் சைக்கிள் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா இதை உங்ககிட்ட சொன்னா நீ கிண்டல் பண்ணுவேன் தான் ஒரு அழகான பொண்ணுக்கு சைக்கிள் கொடுத்ததா போய் சொன்னேன். அதை கேட்டு அவ தப்பா நினைச்சிட்டா. தப்போ ரைட்டோ நினைச்சிட்டா? அதான் மேட்டர். சைக்கிள் நசுங்கிருச்சு. சைக்கிள் நசுங்கிருச்சா? நேரத்துக்குள்ள சைக்கிள் வரல கொன்றுவேன். ஒண்ணு சைக்கிள் வரணும், இல்ல சைக்கிளுக்கு பணம் வரணும். கதை சொல்றீங்களாடா? எங்க கிட்டியவா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அன்னைக்கு நான் ஒரு சைக்கிளை கோபத்துல கொண்டு வந்து போட்டுட்டு போனேன். ஓ, அந்த சைக்கிளா? சொல்றேங்க, நீங்களாவது கேட்டு என் திறமையை பாராட்டுங்க. லாஸ்ட் ஒன் டே ஈவினிங் 6 to 6:30 ஃபுல் மிஸ்ட். சைக்கிள் என்னாச்சு? அதாங்க நம்ம சிம்ஸ் பார்க் ரவுண்டானா இல்லைங்க, அதை சுத்தி நான் ஸ்பீடா ஸ்டைலா வந்து டர்ன் பண்ணங்க. திடீர்னு பார்த்தா கீழே ஒரு லாரிங்க சர்ருன்னு வந்துச்சு. நான் சர்ருன்னு இறங்க, லாரி சர்ருன்னு ஏற, சர்ரு 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 பக்கத்துல வந்துச்சுங்க. டக்குன்னு ஐம் ஜம்மிங்க, கிரேட் எஸ்கேப்புங்க, பப்ளிக் ஆல் வாட்சிங்க, ஃபுல் கிளாப்பிங்க. ஆனா சைக்கிள் லாரி வீல்ல மாட்டி நசுங்கிச்சுங்க. பழைய இரும்பு கடையில கொண்டு போயிட்டு போட்டாங்க. நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்ஷன் பிளாக் எல்லாம் பண்ணிருக்காங்க. யூ see, லாஸ்ட் ஒன் டே ஐ திங்க் மண்டே சைக்கிள் என்னாச்சு? அதான் சொல்றேன், நசுங்கிருச்சுன்னு. நசுங்கிருச்சா? டேய், அந்த வாடகைக்கு எடுத்த சைக்கிள் எங்கடா? எப்பதான்டா விடுறது அத? அது சைக்கிளானே. டேய் என்னடா திடீர்னு அண்ணங்கிற? எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தானே. நேத்து சாயந்தரம் நம்ம சிம்ஸ் பார்க் ரவுண்டானா இருக்குல்லனே, ஒரே பனியா இருந்துச்சுனே, அதனால மெதுவா குரங்கு படல் போட்டு ஓட்டு வந்தனே. ஏத்த மாதிரி ஒரு லாரிக்கார எதுக்குன்னே தெரியாம வேகமா வந்தானே. நான் மெதுவா தானே போனேன், வேகமாவே வந்தானே. ஆரன் கூட அடிக்கலனே, பக்கத்துல வந்துட்டானே. நான் பயந்து சைக்கிள் விட்டுட்டு ஜம்ப் பண்ணிட்டேனே. நீ சைக்கிள் விட்டு ஜம்ப் பண்ணிட்ட. சைக்கிள் என்னாச்சு? சைக்கிள் பாவம் எப்படின்னு ஜம்ப் பண்ணும், அதாக்கே கடந்திருக்கும். லாரிக்கார ஏத்திருப்பா, அடாத படம் மாதிரி கேட்டு எவனாவது அள்ளிட்டு போயிட்டு இரும்பு கடையில புடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒரு குத்து மதிப்பா தான் சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. சைக்கிள் அங்க விட்டுட்டு நீ வந்துட்ட? ஆமாண்ணே, நான் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே.
கொஞ்சம் கையட. எதுக்குண்ணே? சைக்கிளுக்கு எவன்டா பணம் கொடுக்கறது? இப்படி ஆளாள்கிட்ட அடி வாங்குறதுக்கு சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகுது போல 4 லாரியில விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ஆளாளுக்கா? ஆமாடா. வேற யார் அடிச்சா? சைக்கிள் கடைக்கார அடிச்சா அது ஒரு நியாயம், சைக்கிளுக்கு பணம் கொடுக்க போற நீ அடிச்சா அதுவும் நியாயம். சம்பந்தமே இல்லாத அவ எதுக்குடா நடிச்சா? அவளா? எவ? அதாவது ஜெனிஃபர். ஜெனிஃபர். சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. நேத்து சிம்ஸ் பார்க் பக்கத்துல ஒரு சைக்கிள் லாரியில நசுங்கி. ஆமாமா, தள்ளிட்டு கூட வர முடியாம அள்ளிக்கிட்டு தான் கொண்டு வந்து போட்டான் ஒரு கருவாயன். அந்த சைக்கிள் எனக்கு வேணும். ஆமா, அதே சைக்கிள் தான் வேணுமா? ஆமாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுமே. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. இவ்வளவு ஆகும். 3000-ஆ? எப்பாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி பிசினஸ் மாட்டோம். நான் 300ன்னு சொன்னேன், அவன் 3000 நினைச்சுக்கிட்டான். தட் இஸ் லவ். நான் கூட வாழ்க்கையில 12-13 தடவை லவ் பண்ணிருக்கானே. அது லவ் இல்லடா, ஜவ்வு. இந்தாங்க பணம். சைக்கிள் குடோன்ல இருக்கு, போய் அள்ளிக்க. டேய், பிள்ளையாருக்கு 500 தோப்புக்காரனை போடுறத வேண்டியிருக்கேன், போய் நிறைவேற்றிட்டு வந்துடுறேன். அடிக்கடி இவன் இந்த மாதிரி தான் கலண்டுக்கிறான். ஏதோ விஷயம் இருக்குது, சம்திங் ராங். என்னடா என்னடா? ஜெனிஃபர் கோயிலுக்கு வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? டிக்ஷனரியில பாரு. ஓ, டிக்ஷனரியில இதெல்லாம் போடுவாங்களா? தேவுடா, உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தாண்டா பொண்ணுங்க மாட்டுது. நான் அடிச்சு சொல்றேன், அவ ஒன்ன பார்க்கத்தான் கோயிலுக்கு வந்திருக்கா. டேய், இப்பெல்லாம் கோயிலுக்கு போறவங்க சர்ச்சுக்கு வராங்க, சர்ச்சுக்கு வரவங்க கோயிலுக்கு போறாங்கடா. ஆமா சார், ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, நாகூருக்கு போறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கிற? ஒரு யூத் கோயிலுக்கு வருதுன்னா இன்னொரு யூத்த பார்க்கத்தான். தட் மீன் லவ். அவ ஒன்னதான் பார்க்க வந்திருக்காங்கறத நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். எப்படி? வெயிட் அண்ட் see. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் மண்டாட்டம் மண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். செந்தில், செந்திலே, குமார், குமார். பிரபு, செந்தில்னு கூப்பிட்டேன் திரும்பல, குமார்னு கூப்பிட்டேன் திரும்பல, பிரபுன்னு உன் பேரை சொன்ன ரியாக்ஷனை கொண்டுச்சியா? அதான்டா லவ்ஸ். ஏய், ஐ வெக்கம். வா, அவளை கண்டும் காணாம மாதிரி ஒரு பாசம் விடுவோம். வாடா வா. கண்ணன் கீதையும் தேவன் வேதமும் ஒரு பார்வையில் ஜாயிண்ட் ஆகுதே. கண்ணன் கீதையும் தேவன் வேதம். வாங்கோ, யார் பேருக்கு அர்ச்சனை? எங்க ஆயா பேருக்கு. அதுக்கு திதி கொடுக்கணும்டா விஷ்ணு. நீங்க பேர் சொல்லுங்க. ஹரிஹர பிரபு. ஹரிஹர பிரபு. சித்திர நட்சத்திரம், கன்னி ராசி, சிவகோத்திரம். கரெக்டா? எப்படி கரெக்டா சொல்றேன்? இப்பதானே ஒரு பொண்ணு அர்ச்சனை பண்ணிட்டு போனோம். இதே நாமகரணம். எது குட்டி கரணமா? அச்சு பிச்சை சத்த சும்மா இருக்கியா? பொண்ணு எப்படி இருப்பா சாமி? சாட்சாத் அம்பாள் மாதிரியே இருந்தா. என்ன, கழுத்துல சிலுவை இருந்தது, நெத்தியில பொட்டு இல்ல. பொட்டு வைக்கத்தான் இவா வந்திருக்கா. நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதே. கரெக்டா சொன்னடா. என்ன தும்பி? என்ன சொன்னே? நீங்க போங்க, தீவாரணையை காட்டுங்க. டேய், என் ஷூவை காணும்டா. ஏதாவது நாய் கவிட்டு போயிருக்கோம். கருவாயா, ஷூ இல்லாம எப்படிடா வெறுங்கால நடக்கிறது? வேணா நீ ஏன் ஷூ போட்டுக்கடா, நான் வேணா அந்த லேடி செப்பலை போட்டுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். டேய், உனக்கு 10,000 ரொம்ப பரவாயில்ல, கையிலே எடுத்துக்கிறேன். லேடி செப்பலை கூட நான் போடக்கூடாதா? சரிடா.